ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி செட்டிநாடு மிளகு கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வாசனை பொருட்கள் போட்டுட்டோம். பொரிஞ்சிருட்டோம் பாருங்கள். 5 பூண்டு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பூண்டு பல் 5 எடுத்திருக்கேன். 5 எடுத்து நறுக்கி இதையும் வதக்கிடலாம் எண்ணெயில். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் போதும், ஏன்னா ரொம்ப மசாலா ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கோம். 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்குறதுல தான் இருக்குது நீங்கள் குழம்பு வைக்கிறது. நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தயிர் போட்டிருக்கேன். நல்லா 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலே சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சிக்கனே இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனுக்கு போட்டுக்கோங்க. சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்டாக சிக்கன் எல்லாம் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாஃப்டாகிடும். ஸோ அதையும் நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை. தண்ணி நான் இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸோ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் இதில் பாதி வெந்துடும். நம்ம மேரினேட் பண்ணி பண்ணுறோம்னா சீக்கிரமாக ஆகிடுங்க. ஸோ இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது நான் சொல்கிறேன் எப்படின்னு. மிளகு குழம்புக்கு ஸோ மிளகு நான் 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டத்தையும் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், நல்லா கொரன்னு இருக்குது. ஸோ கம்மியான குவான்டிட்டி அரைக்கிறனால இப்படி தான் வரும். ஸோ அதை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. ஸோ இதை இந்த குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். அதில் பால், திக்கான பால் 3/4 டம்ளர் வந்திருக்குது. ஸோ அது போதும். நீங்கள் தேங்காய் வடிகட்டி பால் மட்டும் எடுத்து ஊற்றுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். குழம்போட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொரன்னு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். ஸோ இதையும் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்ற போகிறோம். அரை டம்ளர் ஊற்றுறேன் தண்ணி, பத்தாது இது. ஸோ இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக வருதுங்க. ஸோ ரொம்ப அழகான கலரு எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் எல்லாமே மிளகுத்தூள், காரம், மிளகாத்தூள் மேரினேட் பண்ணது சிக்கனில். ஸோ எல்லா காரமும் அதில் இருக்குது. சாஃப்டாக வெந்திருக்கு சிக்கனு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இட்லியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அருமையாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய். தேங்க்யூ.